மனுஷங்க துட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது, உன்னைய பார்க்க அண்ணன் தம்பி வருவான், எல்லாரும் வருவான், வேஸ்ட்டாக செலவழிக்க நீ நீ நடைய கட்டு, எனக்கு வேலைக்காரனை வச்சு நான் சாப்பாடு போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாராம் அம்மாவை. அப்போ அம்மா வந்து ஒரு மந்திரி வந்து வெங்கட்ராமன் ஒரு மந்திரி வந்து காமராஜர் அம்மாவை பார்க்க வராது. பண ஓலை விசாரி வச்சு இப்படி வீசிட்டு இருக்காங்க காற்று இல்லாமல். அப்போ ஒரு பார்த்தவங்க என்னடா இது ஒரு முதலமைச்சரோட அம்மா வெறும் பண ஓலை விசாரி வச்சு வீசிட்டு இருக்காருன்னு உடனே அதிர்ஷ்டத்தை கூப்பிட்டு அப்போ 250 ரூபா தான்மா காத்தாடி, 250 ரூபா கொடுத்து ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னோடனே டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வந்தேன். நான் உடனே காமராஜர் அம்மா அது நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கு, அந்த ஃபேன் போட்டோன்னு காற்று நல்லா இருக்கு அப்படின்னு. காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு, 6 மாதம் கழிச்சு அந்த பாதையை வந்திருக்காரு. சரி அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று உறுத்துது, ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கே, என்னன்னு பார்க்காரு. கடைசி அந்த ஃபேனை பார்த்தாரு. இது என்னது அவருக்கு சத்தம் என்னங்க யாருங்க அப்படின்னு இருக்காரு. இல்லப்பா நான் ஒன்றும் கேட்கல, அந்த மந்திரி தான் கொடுத்தாரு. ஊர்ல எத்தனை கிளவி இருக்கா, எத்தனை பேர் ஃபேன் இல்லாம இருப்பா, இப்போ நீ ஒரு ஃபேன் போட்டானே எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். உடனே இந்த ஃபேனை தூக்குன்னு அந்த உடனே ஃபேனை தூக்கி கட்சி அலுவலகத்தில் விட்டு வச்சுட்டாராம். கட்சி அலுவலகத்தில் 50 வருஷம் ஆகுது, இன்னுமே அந்த ஃபேன் இருக்கு. வரலாறு சொல்றதுக்கு காமராஜர் வீட்டில் உள்ள ஃபேன் இன்னும் கட்சி அலுவலகத்தில் இருக்கு, சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கு. அப்போ உடனே அதையும் தூக்கிட்டாங்களாம். அப்படி ஒரு எளிமையா வாழ்ந்திருக்காராங்க. அனாவசிய செலவே அவருக்கு பிடிக்கவே செய்யாது, தேவையில்லாம செலவு பண்ணுறது வைக்கிறது எதுவுமே பிடிக்கவே செய்யாது. அவ்வளோ ஒரு எளிமையுமா வாழ்ந்திருக்காரு, ஒழுக்கமா வாழ்ந்திருக்காரு. படிக்கணும். அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்கலாம் இப்படி உங்களை மாதிரி பிள்ளைங்கலாம் இருக்கலாம், காமராஜருக்கு லெட்டர் எழுதுவாங்களா, அதெல்லாம் காமராஜரே எடுத்து படிப்பாராம். அவரே படிச்சுட்டு எங்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா அவரே அந்த அந்த இதுல இருந்து உதவி பண்ண அனுப்புறது வைக்கிறது. அவர் சிக்கனமா இருந்தால் அந்த கல்வி படிக்கணும் பிள்ளைங்க அப்படிங்கிறது முழு மூச்சா அவர் ஈடுபட்டுருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படிங்கிற முழு மூச்சா இருக்கு. பணம் அனுப்புறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இவர் கடைசியா வந்து இவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களா, யாரு காமராஜர் அம்மா இறந்தோன்னு கட்சிக்காரன் ஃபுல்லா பேர் வந்திருக்கான். அதான் நீ வந்தோடனே எல்லாரும் எங்கிட்டே என்னப்பா எதுக்கு வந்த அப்படின்னா, அம்மா செத்துட்டாங்க, அது கிளவி செத்து போச்சு, இவ்வளவு பேர் வந்திருக்கேன், இவ்வளவு பேர் சாப்பாடு என்னடா பண்ணுவேன், எல்லா கடையும் மூடிட்டாங்களா என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் இன்னொரு அதிர்ஷ்டன் இருப்பாங்க பொண்ணு, முதல்ல கடையை திறக்க சொல்லுப்பா, கடையை திறக்க சொன்னாதான் அவங்க சாப்பிட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கடையை திறந்துட்டாங்களாம். கடையை திறந்தோடனே ஏன் கிளவி செத்து போயிட்டா நான் நாளை கழிச்சு என் வேலையை பார்க்க போயிடுவேன், நீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு. அப்போ அதை கூட அவர் வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அது செய்யணும் இது செய்யணும் எப்படி இருக்காங்க, அவர் வந்து ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. எல்லாரும் உங்களுக்கு சாப்பிடணுமே பட்னியா இருப்பீங்க, பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு பெரிய தலைவராக நம்ம காமராஜர் தான் நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாகவும் வாழ்ந்திருக்காரு, நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து அமைச்சரவையில் வந்து இந்த ராஜாஜியை வந்து இப்போ நம்ம அரசியல் தலைவர் ஒருத்தர் தாக்கி பேசுறாங்கல்ல, அப்போ வந்து ஒருத்தன் காமராஜர் இருக்கும்போது ராஜாஜியை ரொம்ப தாக்கி பேசுறாய், என்ன பேசுற, அவங்க என்ன வயசு உன் என்ன வயசு, தேவையில்லாம நீ இப்படி பேசக்கூடாது, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், நாட்டுக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, கொள்கை எதிரியா இருந்தாலும் பெரியவங்களை வந்து இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டா இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து காமராஜர் வந்து போட்டோ எடுத்துட்டே இருந்திருக்கும் போது அந்த அன்னைக்கு போட்டோ எடுக்கும்போது அந்த கேமராமேனே காமராஜர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. கேமராமேன் வந்து எப்படி நம்ம சித்த தான் கூப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஐயா அப்படின்னு இருக்கான். என்னடே கையில என்னடே ரத்தமா வருது அப்படின்னே, வரும்போது சின்ன ஆக்சிடென்ட் கையில இது பட்டுட்டு ரத்தமா வருதுன்னு, ஏப்பா இங்க வா, இவனை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போய் நீ போட்டோ எடுக்கதான் உனக்கு முக்கியம், அந்த கையை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி உடனே அனுப்பிட்டானா. காமராஜர் வந்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப எளிமையா பேசுவாராம். பத்திரிகையாளர் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம், மனசு விட்டு பேசுவாங்க. பேசிட்டே நான் சொல்லும் போதாண்டே இதை போடணும், மிச்சம் நீ போட்டக்கூடாது அப்படின்னா சரிங்க ஐயா அப்படிம்பாங்களாம். அவ்வளோ தூரம் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவாராம். அப்போ வந்து ஒரு தடவை வந்து இந்த கல்லூரி மாணவர்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிரைவர் அடிச்சிட்டானாம். ஒரே போராட்டம் சண்டையா நடக்கும்போது வந்து இவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் டிரைவர் யாரும் அவனை கூப்பிடு அப்படின்னாங்களா. அந்த அன்னைக்கு கூப்பிட்ட உடனே மாணவர்கள் எல்லாரும் இருந்தாங்களா, தான் இருந்தோடனே அந்த அன்னைக்கு என்னப்பா விஷயம்னா இப்படி அடிச்சிட்டாங்கன்னு உடனே டிஸ்மிஸ் பண்ணியாச்சுப்பா, உனக்கு வேலை கிடையாது அப்படின்னோடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு ஒன்றுமே அவளை. அப்புறம் கூட்டம்லாம் கலைஞ்சு போனோடனே எல்லாரும் கூட்டம் காமராஜர் வாழ்க வாழ்கன்னு போயிட்டாங்களாம். அப்புறம் கூப்பிட்டுங்க வா அப்படின்னோடனே உனக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன அதுங்கிறதுனா, ஐயா எனக்கு என் வருமானத்தை நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, என் வேலை போயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாதுன்னே, டேய் நான் அப்படி சொன்னாதான் அவனும் கலைஞ்சி போவான், உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாதான் அவனும் கலைஞ்சி போவான், இதே வேலையை உனக்கு வேற பக்கம் போட்டு தரேன். அதில் எப்படி ஒரு கலவரத்தை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருக்காருல்ல. அந்த வயசுல இப்போம்லாம் எப்படி சண்டை நடக்கு, உடனே அந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்து விட்டு அவனை வேற பக்கம் பண்ணிட்டாராம். காமராஜர்லாம் தோத்ததுக்கு பிறகு திருநெல்வேலி ஏதோ ஒரு கல்லூரியை திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தாரு, என்னடா இவ்வளோ இங்கே போய் கூட்டியிருக்கீங்க, மக்களுக்கு இடைஞ்சலா, இவ்வளோ ஆத்தங்கரை பக்கமாக கூட்ட வேண்டியதானே கூட்டத்தை, பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்க பக்கத்தில் கூட்டியிருக்கீங்க, ஒரு ஆத்தங்கரை பக்கம்னா கேட்குறவன் கேட்பான், விருப்பம் இல்லாதவன் எஞ்சி போவான்ல, நான் மக்களுக்கு வந்து என்றைக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது. இவர் அதில் வந்து குறிக்கோளாக இருந்திருக்காரு. வாழ்கன்னா மசங்கிறவர் கிடையாது. இவர் கடற்கரையில் போட்டிங்க, ஒரு ஆத்தங்கரையில் போட்டிங்கன்னா பிடிச்சவன் கேட்காம பிடிக்காத எஞ்சி போயிட்டே இருப்போம்ல, அப்படி சொல்வாராம். அப்போ இவர் காமராஜர் பண்ணியிருக்க நல்ல திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் நம்ம சொல்லலாம். அவ்வளோ எளிமையாக வாழ்ந்திருக்காரு. வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காரு.
சொத்து சுகம் எதுவுமே சேர்க்கல. 120 110 தான் ஒரு சட்டப்பையில இருந்திருக்கு. 2 3 புக் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 4 வேஸ்ட் சட்டை தான் இருந்திருக்கு. அவர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இவங்க இவருக்கு இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறது. இவர் தங்கச்சி மகன் ஒருத்தன் உண்டான். தங்கச்சி மகன் ஒருத்தன் வந்து இந்த கொலை கேஸ் எங்கேயோ நடந்திருக்கு. கொலை கேஸ் நடக்கும்போது வந்து அவர் பேரும் அடிபடுதான், தங்கச்சி பேரும் அடிபடுதான். அப்போ கக்கனை கூப்பிட்டுருக்காரு, இவரோட மந்திரியை கூப்பிட்டுட்டு, என்னப்பா அந்த கொலை பண்ணவங்களை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னா, இல்லை சார் அதில் உங்கள் தங்கச்சி மகன் பேரும். என்னவே ஏன் தங்கச்சி மகனா இருந்தா என்ன, யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானே, உடனே தூக்கி உள்ள போடு அப்படி இருக்காங்க. யார் சொல்வா இப்போ சொந்தக்காரங்கனாலும் அவங்க உள்ள போயிடக்கூடாதுன்னு சொன்னோடனே உடனே அவங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்களாம். இவரை புகழ்ச்சியா பேசுறதே இவருக்கு பிடிக்காதான் வந்து, இவர் அமைச்சரவையில ஏன் அமைச்சரவையில இருக்கான், கக்கன் இருக்கான், அவனை பத்தி பேசுங்கடா, அவன் எவ்வளவு எளிமையா இருக்கான், நான் வந்து கல்யாணம் முடியாம இப்படி இருக்கேன், அவன் கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு ஒழுக்கமா அவ்வளவுதான், அவனை பாருங்கடா அப்படின்னு சொல்வாராம். ரெட்டைமலை சீனிவாசன் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காண்டி போராடினவர் ஒருத்தர் உண்டு. அவர் பேரனை வந்து அறநிலைத்துறை அமைச்சரா ஆக்கியிருக்காரு. அப்போ வந்து தாழ்த்தப்பட்டவங்க கோயிலுக்குள்ள